Hello students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது P block elements 2 P தொகுதி தனிமங்கள் 2 இதனுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கெமிஸ்ட்ரி வால்யூம் 1ல உள்ள 3rd யூனிட். கொஸ்டின் நம்பர் 1, in which of the following ammonia is not used? A. Nessler reagent. B. Reagent for the analysis of 4th group basic radicals. C. Reagent for the analysis of 3rd group basic radicals. Option D. Tollens reagent. பின் வருவனவற்றுள் அமோனியா எதில் பயன்படுத்தவில்லை? நெஸ்லர் காரணி, 4ஆம் தொகுதி கார மூலங்களை கண்டறியும் பகுப்பாய்வு, 3ஆம் தொகுதி கார மூலங்களை கண்டறியும் பகுப்பாய்வு, டாலன்ஸ் வினைப்பொருள். இதில் BCD எல்லாத்துலேயுமே நமக்கு அமோனியா இன்வால்வ் ஆகுது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ஏன்னா 4th குரூப்லேயும் 3rd குரூப் அனலைசிஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். டாலன்ஸ் ரீஜன்ட்லேயும் லிக்விட் அமோனியாவை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நெஸ்லர் ரீஜனில் பார்க்கும்பொழுது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் பொட்டாசியம் டெட்ரா அயோடோ மெர்குரேட் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ எதில் அமோனியா இல்லைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நெஸ்லர் ரீஜனில் தான். கொஸ்டின் நம்பர் 2, which is true regarding nitrogen? Least electronegative elements has low ionization enthalpy than oxygen, d orbitals available, ability to form p-pi bonds with itself. நைட்ரஜனை பொறுத்து சரியானது எது? குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்மை உடைய தனிமம், ஆக்சிஜனை காட்டிலும் குறைவான அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது, d ஆர்பிட்டால்கள் உள்ளன, தன்னுடன் p-pi பிணைப்பை உருவாக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இதனுடைய கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது டி. ஏன்னா it is not least electronegative element, it is has low ionization enthalpy comparing with oxygen, they said it is also wrong, and d orbital available அதுவும் wrong. நைட்ரஜனுக்கு வந்து d orbital கிடையாது, absence of d orbital. so correct option என்னன்னா that nitrogen ability to form p-pi bonds with itself. so option D is the correct answer. Question number 3, an element belongs to group number 15 and 3rd period of the periodic table. Its electronic configuration would be option A 1s2 2s2 2p4, option B 1s2 2s2 2p3, option C 1s2 2s2 2p6 3s2 3p2, option D 1s2 2s2 2p6 3s2 3p6. தனிம வரிசை அட்டவணையில் 15ஆம் தொகுதி 3ஆம் வரிசையில் உள்ள ஒரு தனிமத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. முதல்ல நமக்கு 15th குரூப் அண்ட் 3rd பீரியட் அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த எலிமெண்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாஸ்பரஸ். அப்போ அந்த பாஸ்பரஸுடைய அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு 15, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, solid A react with strong aqueous sodium hydroxide liberating a foul smelling gas B, which spontaneously burn in air giving smoky ring. A and B are respectively. A என்ற திண்மம் நீர்த்த வலிமை மிகு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினைபுரிந்து அருவருக்கத்தக்க மனமுடைய வாயு B ஐ தருகிறது. B ஆனது காற்றில் தன்னிச்சையாக எரிந்து புகை வளையங்களை உருவாக்குகிறது. A மற்றும் B முறையே ஆப்ஷன் A ரெட் பாஸ்பரஸ் அண்ட் பாஸ்பீன், ஆப்ஷன் B white phosphorus and phosphine, option C sulfur and H2S, option D white phosphorus and H2S. correct answer என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆப்ஷன் B. ஏன்னா white phosphorus சோடியம் ஹைட்ராக்சைடில் போடும்பொழுது தான் we can get phosphine and sodium hypophosphite. so option B is the correct answer. question number 5, on hydrolysis PCl3 gives. PCl3 இன் நீரார் பகுப்பினால் உருவாவது. ஆப்ஷன் A H3BO3, ஆப்ஷன் B PH3, ஆப்ஷன் C H3PO4, ஆப்ஷன் D POCl3. ஆப்ஷன் A is the correct answer. why? because when the PCl3 is react with water it gives phosphorus acid, removal of hydrochloric acid. so ஆப்ஷன் A தான் சரியான விடை. question number 6, P4O6 phosphorus trioxide is react with cold water to give phosphorus acid H3PO3, H4P2O7, HPO3, H3PO4.
பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு ஆனது குளிர்ந்த நீருடன் வினைபுரிந்து தருவது. இதனுடைய சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாஸ்பரஸ் ஆசிட். Because P4O6 plus water, it gives phosphorus acid. Question number 7. The basicity of pyrophosphorus acid H4P2O5 is 4, 2, 3, 5. பைரோபாஸ்பரஸ் அமிலத்தின் காரத்துவம். இதனுடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 தான் கரெக்டான ஆன்சர். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா, அந்த பைரோபாஸ்பரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரில் H4P2O5 அதில் வந்து 2 OH இருக்கும். ஸோ த 2 OHல இருக்கிற அந்த ஹைட்ரஜனை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். Therefore, the basicity of pyrophosphorus acid is 2. Question number 8. The molarity of given orthophosphoric acid solution is 2 mole. Its normality is ஒரு ஆர்த்தோபாஸ்பாரிக் அமில கரைசலின் மொலாரிட்டி 2 மோல். அக்கரைசலின் நார்மாலிட்டி ஆப்ஷன் ஏ 6 நார்மாலிட்டி, ஆப்ஷன் பி 4 நார்மாலிட்டி, ஆப்ஷன் சி 2 நார்மாலிட்டி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இதோடைய கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 6 நார்மாலிட்டி தான். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த நார்மாலிட்டி ஃப்ரம் த மொலாரிட்டி, த ஃபார்முலா இஸ் நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டூ என் ஃபேக்டர். அதாவது ஒரு நார்மாலிட்டியை நீங்கள் மொலாரிட்டிலேருந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா மொலாரிட்டி இன்டூ என் ஃபேக்டர். என் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ அயான் present in it. We know that ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட்ல மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3 H+ அயான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால் given molarity is 2 and n factor is 3, finally the answer is equal to 6 normality. Question number 9. Assertion and reason question. Assertion is bond dissociation energy of fluorine is greater than chlorine gas. Reason, chlorine has more electronic repulsion than fluorine. Option A, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Assertion is true but reason is false. Option D, both assertion and reason are false. கூற்று, குளோரின் வாயுவை காட்டிலும் ஃப்ளூரினின் பிணைப்பு பிளவு ஆற்றல் அதிகம். காரணம், குளோரினானது ஃப்ளூரினை காட்டிலும் அதிக எலக்ட்ரான் விலக்கு விசையினை பெற்றுள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். கூற்று மற்றும் காரணம் இரண்டு சரி, ஆனால் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கமல்ல. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. இதனுடைய கரெக்டான ஆப்ஷன் டி. ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஃப்ளூரின் வந்து குளோரினை விட அதிகம்னு சொல்கிறது தப்பு. Chlorine has more electronic repulsion than fluorine because we know that fluorine is very small in size. Fluorine வந்து ரொம்ப சின்னது. அப்போ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா chlorine has more electronic repulsion. அதனால தான் bond dissociation energy of fluorine is greater than chlorine. ஸோ ரெண்டுமே தப்புன்றதுனால both assertion and reason are false. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. Question number 10. Among the following, which is the strongest oxidizing agent? பின்வருவனவற்றுள் வலிமையான ஆக்சிஜனேற்றி எது? Chlorine, fluorine, bromine, iodine. But the correct answer is option B, fluorine. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது fluorine is very small in size, high electronegativity but low dissociation energy. This is the reason it acts as the strong oxidizing agent. அதனால தான் இதனுடைய ஆக்சிஜனேற்றி ரொம்ப வலிமையாக இருக்கும். Question number 11. The correct order of the thermal stability of hydrogen halide. ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் வெப்பநிலை தன்மையின் சரியான வரிசை எது? ஹைட்ரஜன் அயோடைடு greater than HBr, greater than HCl, greater than HF. Option B, HF greater than HCl, greater than HBr, greater than HI. Option C, HCl greater than HF, greater than HBr, greater than HI. Option D, HI greater than HCl, greater than HF, greater than HBr. But the correct answer is option B. HF is greater than HCl and then greater than HBr and then greater than HI. அதாவது along the group the thermal stability decreases. Reason, bond strength. Because of decreases in the bond strength என்னவாதுன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. So what happened when the bond strength decreases? The thermal stability of the hydrogen halide also decreases. Question number 12. Which one of the following compound is not formed?
பின்வரும் சேர்மங்களில் உருவாக வாய்ப்பில்லாத சேர்மம் எது? ஆப்ஷன் ஏ XeOF4, ஆப்ஷன் பி XeO3, ஆப்ஷன் சி XeF2, ஆப்ஷன் டி NeF2. The correct option is D. Why? Because neon does not have d orbital. Neonல d orbital இல்லாததுனால அந்த neon difluoride is not possible. Question number 13. Most easily liquefiable gas is. மிக எளிதாக திரவமாக்க இயலும் வாயு எது? ஆப்ஷன் ஏ ஆர்கான், ஆப்ஷன் பி நியான், ஆப்ஷன் சி ஹீலியம், ஆப்ஷன் டி கிரிப்டான். But the correct answer is C, helium, because the critical temperature of helium is very high. Question number 14. XeF6 on complete hydrolysis produces. XeF6 in முழுமையான நீரார் பகுப்பினால் உருவாவது. XeOF4, XeO2F2, XeO3, XeO2. But the correct answer is option C. Why? Because XeF6 complete hydrolyze பண்ணும்போது it gives xenon trioxide, removal of hydrogen fluoride. Question number 15. Which of the following is strongest acid among all? பின் வருவனவற்றுள் வலிமையான அமிலம் எது? ஹைட்ரஜன் அயோடைடு, ஹைட்ரஜன் fluoride, hydrogen bromide, hydrogen chloride. But the correct option is A, அதாவது hydrogen iodide, because less electronegativity, larger size. Electronegativity கம்மியாகும் along the group. What happened from fluorine to iodide, electronegativity decreases, size of the atom increases due to the reason. So the strongest acid என்னன்னா HI. So the hydrogen can easily remove from the iodide. Question number 16. Which one of the following order is correct for the bond dissociation enthalpy of halogen molecule? ஹாலஜன்களின் பிணைப்பு பிளவு என்தால்பி மதிப்பினை பொறுத்து சரியான வரிசையை எது? ஆப்ஷன் ஏ புரோமின் greater than iodine greater than fluorine greater than chlorine. ஆப்ஷன் பி fluorine greater than chlorine greater than bromine greater than iodine. ஆப்ஷன் சி iodine greater than bromine greater than chlorine greater than fluorine. ஆப்ஷன் டி chlorine greater than bromine greater than fluorine greater than iodine. But the correct answer is option D. What is the reason? The reason is size of atom increases. Along the group size of the atom increase ஆகும். அணுக்களின் சைஸ் வந்து நமக்கு அதிகமாயிட்டே போகும். The bond strength and dissociation energy decreases. The bond strength, அதாவது size of the atom அதிகமாகும் பொழுது the strength of the bond, பிணைப்பும் நமக்கு அதனுடைய dissociation பிளக்கின்ற அந்த ஆற்றலும் நமக்கு என்னவாகுதுன்னா குறையுது. இதில் பார்க்கும் பொழுது குளோரின் வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி ஃப்ளூரின் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், நெக்ஸ்ட்டு குளோரின் இருக்கணும். பட் இந்த கான்செப்டில் குளோரின் ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் புரோமின், தேர்டு தான் ஃப்ளூரின் இருக்குது. ஏன் இந்த அனாமலஸ் பிஹேவியர்? Why this anomalous behavior of fluorine? Because fluorine is very small in size, right? It faces a strong electronic repulsion between its electron, so reducing its dissociation energy. Fluorine உடைய சைஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், அதே சமயம் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் இதோட dissociation energy கம்மியாகுது. Question number 17. Among the following, the correct order of acidity is. அமிலத்தன்மையை பொறுத்து பின்வருவனவற்றுள் சரியான வரிசை எது? ஆப்ஷன் ஏ HClO2 less than HClO less than HClO3 less than HClO4. ஆப்ஷன் பி HClO4 less than HClO2 less than HClO less than HClO3. ஆப்ஷன் சி HClO3 less than HClO4 less than HClO2 less than HClO. ஆப்ஷன் டி HClO less than HClO2 less than HClO3 less than HClO4. But the correct option is D. The reason is number of oxygen atom attached to chlorine increases, acid strength also increases. ஆப்ஷன் டியில் பார்க்கும்பொழுது ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது குளோரினோட. ஃபர்ஸ்ட்டில் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஆக்சிஜன், செகண்டில் பார்க்கும்பொழுது 2 ஆக்சிஜன், தேர்டில் பார்க்கும்பொழுது 3 ஆக்சிஜன், ஃபோர்த்தில் பார்க்கும்போது 4 ஆக்சிஜன். When the number of oxygen atom increases, acidic strength also increases. Question number 18. When copper is heated with
concentrated nitric acid it produces. தாமிரத்தினை அடர் நைட்ரிக் ஆசிடுடன் வெப்பப்படுத்தும் போது உருவாவது ஆப்ஷன் ஏ காப்பர் நைட்ரேட், நைட்ரஜன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் பி காப்பர் நைட்ரேட் அண்ட் டைநைட்ரஜன் மோனாக்சைடு. ஆப்ஷன் சி காப்பர் நைட்ரேட் அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் டி காப்பர் நைட்ரேட் அண்ட் நைட்ரஜன் monoxide. But the correct option is C. See the chemical equation. The reaction between the copper and nitric acid, it gives copper nitrate, liberation of nitrogen dioxide gas and water molecule. So option C is the correct one.